ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஎம் மட்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நேற்று இன்ட்ரோ கிளாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு 4 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க. ஸோ எல்லாருமே ஆன்சர் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம செகண்ட் பார்ட் போயிடுவோம். ஸோ டாக்டர் ஆர்எஸ் அகர்வால் ஐயாவுடைய புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் நான் உங்களுக்கு டீச் பண்ணி தரப்போகிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான சம். ஸோ இதில் இருந்தால் கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் ஏரியாவை நல்லா பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கு போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட் என்னென்னா ஃப்ராக்ஷன் மெத்தட். ஓகேங்களா, பின்னங்கள். ஓகேங்களா, ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த மெத்தடில் எல்சிஎம் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா, சரிங்களா, ஸோ எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா மேலே என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே மேலே போடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் HCFஐ கீழே போடணும். ஸோ சிம்பிளாக இதான்ப்பா. ஓகேவா, ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்னா தெரியுமில்ல உங்களுக்கு, 2/3, ஸோ 5/3, ஸோ 10/15. ஸோ இந்த மாதிரி பின்னங்களில் கேட்டால், அதாவது எல்சிஎம் கேட்டால் LCM/HCF. ஸோ அதே HCF கேட்டாங்கன்னா HCF/LCM. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா தான். ஸோ இது ஃபார்முலாவே கிடையாது, சும்மா ஒரு பேசிக் தான். ஸோ இது தெரியவே வேண்டாம். இது தெரியாமையே கொஷினை பார்த்தோன்னே ஆப்ஷன் வச்சு இதுக்கு ஆன்சர் போடலாம். ஸோ அது எப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ எல்சிஎம்னு என்னப்பா, மீ போமா பை மீ போ வா அல்லது மீ போக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ எல்சிஎம்னா மீ போ மா. ஓகே, ஸோ அடுத்தது HCFல என்னப்பா, மீ போ வா கேட்டாங்க அப்படின்னா மேலே மீ போ வா டிவைடட் பை மீ போ மா. ஸோ சிம்பிளாக எது கேட்குறாங்களோ அது மேலே வச்சுக்கணும். ஸோ எது கேட்கலையோ அது கீழே வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த மெத்தட். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், சம்குள்ளே போயிடலாம். நம்ம சம் உங்களுக்கு வந்து சம் வந்து தெரியும். ஸோ நீங்கள் சம் பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ இதோட HCF. ஓகேங்களா, HCF என்னன்னு கேட்குறாங்க. ஸோ LCM என்ன அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி HCF. ஓகேவா, HCF அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருக்கிற எல்லா நம்பருக்கும் என்ன பண்ணணும், HCF எடுக்கணும். ஸோ HCFனால் சொல்லியாச்சு, 2, 8, 10, 16. ஸோ இதோட HCF எடுக்கலாம். 2, 1, 2, 4, 8, 5, 10. ஸோ 8, 16. ஓகேவா, ஸோ இதோட HCF என்னப்பா, ஸோ காமன் நம்பர் எதுவுமே இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணினோம். இதோட HCF = 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், LCM எடுக்கிறோம். ஓகேங்களா, LCM பார்க்குறோம். ஸோ LCM பார்க்குறோம் எதுக்கு, ஸோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கக்கூடிய HCF கொஷினுக்கு. ஓகேவா, HCF கொஷினுக்கு. ஸோ மேலே HCF கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ LCM இதுக்கு வந்து LCM கண்டுபிடிக்கணும். எதுக்கு, கீழே இருக்கிறது. ஓகேங்களா, கீழே இருக்கிறது LCM. ஸோ 3, 9, 27, ஸோ 81. இதோட LCM கண்டுபிடிக்கணும்ப்பா. LCMனா 1 வர வரையும் கண்ணை முடிச்சுட்டு அடிச்சுட்டே வரணும். சரிங்களா, 1 3 9 9 27. ஸோ அதுக்கப்புறம் 2 6, மீதி இங்கே 2 இருக்கும், 7 21. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடிச்சுட்டே வரலாமா, 1 3 9 9 27. ஸோ இதுக்கப்புறமா 3 போட்டு 1 1 1 3 3 9. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக இந்த 3ஐயும் அப்படியே சேர்த்து பெருக்க வேண்டியதான். ஓகேங்களா, 3 9 3 9. சரிங்களா, அப்போ 9 × 9 என்னப்பா, 81. ஓகே, ஸோ 81. ஸோ இப்போ ஃப்ராக்ஷனில் நம்ம எழுதணும். HCF என்ன கண்டுபிடிச்சோம், 2. ஓகே, ஸோ LCM 81. ஸோ இதோட HCF என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, மேலே இருக்கிறது HCF, மேலே இருக்கிறது HCF, கீழே இருக்கிறது LCM. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 2/81. ஸோ சிம்பிளாக புரியும். ஓகே, சிம்பிளாக புரியும். ஸோ தெளிவாக பாருங்கள், மேலே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிக்கிறோம், கீழே இருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து HCF கேட்டிருந்தா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு LCM. ஓகேவா, LCM சேம் கொஷின், நமக்கு LCM கேட்குறாங்க. ஸோ LCM கேட்குறாங்க, என்ன பண்ணோம், மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் LCM, கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கு HCF. ஓகே, ஸோ மேலே இருக்கிற நம்பர் என்னப்பா, 2, 8, 10, 16. ஸோ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் சீக்கிரமாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ சிம்பிளான கொஸ்டின்லாம் நம்ம ஸ்பீடாக சால்வ் பண்ணோம், அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஓகேவா, 2 1 2 4 8 5 10. ஸோ 8 2 16. ஓகேவா, ஸோ திரும்ப 2 அடிங்க, 2 4 5 4 2 8. ஓகேவா, ஸோ திரும்ப 2 அடித்தா 2 1 2 5 2 4. ஸோ இது அப்படியே ஃபைனலாக நம்ம பெருக்கலாம். நம்ம கண்டுபிடிக்கிறதுனால LCM தானே. ஸோ 2 2 4 4 2 8. ஓகேங்களா, 4 2 8 8 5 40. ஓகேங்களா, 40 × 2 ஆன்சர் 80. ஸோ இதுக்கான LCM கண்டுபிடிச்சாச்சு. LCM = என்னப்பா, 80. ஓகேவா, ஸோ இப்போ HCF கண்டுபிடிக்கணும். HCF ஸோ எந்த நம்பருக்கு மேலே இருக்கிற நம்பர் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஸோ மேலே இருக்கிறது எல்சிஎம் தான், கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். 3 9
21 ஸோ 81 இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் 1 3 3 9 9 27 2 6 7 21. ஸோ காமன் நம்பர் இருக்கா, இங்கே 1 வந்துருச்சு ஓகேவா. ஸோ இது எல்லாமே 3ஆல் வகுப்படும், இதுவும் 3ஆல் வகுப்பட்டிருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நான் போகணும். ஸோ வகுப்படல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய HCF என்னப்பா, HCF 3. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா, LCM by HCF. ஸோ LCM என்ன கண்டுபிடிச்சோம், 80 டிவைடட் பை HCF என்னது 3 ஓகேவா. ஸோ அப்போ LCM கேட்டிருக்காங்க, ஆன்சர் 80/3 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம், சிம்பிளான கொஷின் தான். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக போக வேணாம், மேக்ஸை பொறுத்தவரையும் நமக்கு ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகேப்பா, ஸோ இதோட HCF என்னன்னு கேட்குறாங்க. இது டாக்டர் RS அகர்வால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி சம் ஓகேங்களா, பயிற்சி சம். ஸோ இது வந்து ஆப்ஷன் மெத்தடில் எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஆன்சர் வந்து போடலாம், ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட் மெத்தட் ஒன்லி ஃப்ராக்ஷன் டைப்பில் LCM HCF கேட்டால், ஸோ LCM HCF நம்ம இந்த மெத்தடில் ஃபார்முலா படி போட்டோம்னா ஃபஸ்ட்டு LCM கண்டுபிடிக்கணும், அப்புறம் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதனால் நம்ம ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட்கட் மெத்தட் ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ HCF கேட்டிருக்காங்கப்பா, HCF கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிப்போமா. ஸோ மேலே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிப்போம், மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிப்போம். ஸோ HCFனா என்னப்பா, சிறிய நம்பர் சிறியதாக வரும் அப்படின்னு சொன்னால், ஸோ விடை வந்து சிறியதாக வரும். அப்போ சிறிய நம்பர் எதுப்பா, 2. ஸோ கட்டாயமாக மேலே இருக்கிறதுல 2 இருக்கணும், இல்லைனா 2ஓட மடங்காக இருக்கணும், இல்லைனா 2 கீழே ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்படி தான் ஒன்று இதில் ஆன்சராக வரும். ஸோ கண்டிப்பாக 2க்கு கீழே தான் வரும். ஸோ சிறிய நம்பர் HCFனா சிறிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ A ஆப்ஷன் கிடையாது, B ஆப்ஷன் கிடையாது, ரெண்டுமே அடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக 2க்கு கீழே தான் வரணும், இல்லைனா 2ஆக இருக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிறதுக்கெல்லாம் LCM பார்க்கணுமாப்பா. LCMனா என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பெரிய நம்பர் சொன்னோன்னா, பெரிய நம்பர்னாது 81. ஸோ LCMனா பெரிய நம்பராக இருக்கணும், இல்லைனா அதே நம்பராக இருக்கணும், இல்லைனா அதோட மடங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா. ஸோ இப்போ 81 ஆப்ஷனில் நமக்கு 81 இருக்கணும், இல்லைனா 81ஓட பெரிய நம்பராக இருக்கணும், அதாவது 81ஓட மடங்காக இருக்கணும் சரிங்களா. ஸோ 81ஓட மடங்கு 162. ஸோ 81ஓட மடங்காக இருக்கணும், அப்படி இருக்கிற ஒன்று தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஆப்ஷன் பாருங்கள், மேலே HCF தெரியும், இதுலேயே 2 இருக்குது, இதுலேயே 2 இருக்குது. ஸோ கீழே இருக்கிற LCM பார்க்கணுமாப்பா. ஸோ LCMல என்ன சொன்னேன், அதே நம்பர் இல்லைனா பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ பெரிய நம்பர் 81. ஸோ 81 இஸ் த ஆன்சர். ஸோ C இஸ் த ஆன்சர். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் C இஸ் த ஆன்சர். ஸோ இதே மாதிரியே இதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் டைப்பில் எல்லா கொஷினும் ஆப்ஷனை வச்சு ஒரே செகண்டில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இன்னொரு சம்ம நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போடுறேன் இதே மெத்தடில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹோம்ஒர்க் சம் போயிடலாம். ஸோ இது RS அகர்வால் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பயிற்சி சம்மு ஓகேங்களா. ஸோ இதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வராமல் அப்படியே TNPSC இப்படி தான் கேட்பாங்க ஓகேவா. ஸோ இதோட HCF. ஸோ HCFனா என்ன பண்ணுன்னா, HCF ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிச்சி கீழே இருக்கிறதுக்கு LCM அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா மெத்தட். ஸோ ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது HCF சரிங்களா, 1 ஓகேவா. ஸோ 1ஓட சிறிய நம்பராக தான் நமக்கு ஆப்ஷனில் இருக்கும் சரிங்களா. ஸோ 1 மேலே வந்து பார்த்தோன்னா 1 இருக்கணும், இது கீழே சரிங்களா. இப்போ இது வந்து B வந்து கிடையாது. ஸோ மேலே வந்து 1 இருக்கணும், இல்லை 1ஓட சிறிய நம்பராக இருக்கணும். ஸோ 4/5 இதுவுமே நமக்கு ஆன்சர் கிடையாது, இதுவும் கிடையாது ஓகேவா. ஸோ 1 இல்லைன்னா நமக்கு 1/60 ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஸோ கீழே இருக்கிறதுக்கு என்ன பார்க்கணும், LCM பார்க்கணுமா. ஸோ LCMனா இருக்கிறதுலே பெரிய நம்பர் சொன்னோன்னா, பெரிய நம்பர் இது 5. ஸோ 5ஆக இருக்கணும், இல்லைனா 5ஓட மடங்காக இருக்கணுமா. ஸோ 5ஓட மடங்கு கண்டிப்பாக 60 இருக்கும். ஸோ 5ஆல் வகுப்படும், 1 5 5, மீதி 1 2 5 10. ஸோ இது 5ஆல் வகுப்படும், கட்டாயமாக இது கீழே 1 தான் இருக்கும். 5ஆக இருக்கணும், இல்லை 5ஓட மடங்காக இருக்கணும். ஸோ அதான் LCM. ஸோ இதுக்கான ஆன்சர் D. ஸோ கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் எடுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதா, தெரியாத கொஸ்டினுக்கு அதிக டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அடுத்தது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் ஒன்று. ஸோ பாருங்கள், இதற்கான LCM என்ன வருது, HCF என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலா மெத்தட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும்போது ஆப்ஷனில் கொடுப்பேன். ஸோ அந்த ஆப்ஷன் மெத்தட் வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போது நமக்கு ஆப்ஷன் மெத்தட் வச்சு எலிமினேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஃபார்முலா மெத்தட் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ LCMனா என்ன ஃபார்முலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ HCFனா என்ன ஃபார்முலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதைப்படி இது ஃப்ராக்ஷனில் இதோட ஆன்சர் என்னென்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா நான் நிறைய ஐடியா வச்சுருக்கேன். ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லா வீடியோஸ் கீழேயும் கமெண்ட் பண்ணுறவங்க ஸோ ரெகுலராக அவங்களுடைய பேர்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகை இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த மாடல் போயிடுவோம். முக்கியமான ஒரு சம் பாய், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம். ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிறது. இந்த சம் அப்படியே கேட்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் 17, ஸோ 18 ஓகேங்களா. பி ஆப்ஷன் 18, சி வந்து 19, டி வந்து 20 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சரை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் 17. ஸோ ஏன் ஆன்சரை சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த சம்மை அப்படியே கேட்டால் நீங்கள் ஆன்சரை போட்டு வந்துடுங்க. ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய சம்மை கேட்டால் எதுவுமே நீங்கள் போட்டு பார்க்க வேண்டியதில்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 17 வச்சு இது எல்லாத்தையுமே வகுத்து பாருங்கள். கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா 17ஆல் வகுப்படும். ஸோ இதுக்கான ஆன்சர் 17 அப்படின்றது சொல்லிட்டேன். ஸோ இது எந்த மெத்தடை நம்ம சால்வ் பண்ணால் நம்ம வந்து பார்த்தோன்னா பெரிய நம்பர் உள்ளே போட்டு சின்ன நம்பர்னு ஒரு மெத்தட் சொன்னேன். ஸோ அந்த மெத்தட்லாம் சால்வ் பண்ணோம். ஸோ இந்த 3 நம்பர் கொடுத்துருந்தா, அதாவது 2 நம்பர் கொடுத்துருந்தா பெரிய நம்பர் உள்ளே போட்டுக்கணும், சின்ன நம்பர் வெளியே வச்சுட்டு அந்த ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். ஸோ 3 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் 1190, ஸோ 204 இந்த 2 நம்பர் எடுத்து ஸோ நம்ம தானா வகுத்தல் மெத்தடில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 204 எத்தனை டைம் வரும்? ஸோ ஒரு 5 டைம் வருமா? 5 டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5×20, ஸோ 2, 2 10. ஓகே, 5 டைம் வரும். ஓகேங்களா? 10 20 அப்படின்றது கிடைக்கும். 0, ஸோ 7 1, ஸோ 170 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தூக்கி என்ன பண்ணணும்? இங்கே போடணும். சொன்னால நேற்றே சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க நேற்று வீடியோ பார்த்துருங்க. அடுத்தது ஒரு டைம் வரும் 170. ஸோ 4, 10ல் 3 போச்சுன்னா 10ல் 7 போச்சுன்னா எவ்வளோப்பா? 3 34. ஸோ அப்போ இங்கே 170. ஓகேங்களா? 170. ஸோ எத்தனை டைம் வரும்? 4. இங்கே கடைசியில் 5×20, அப்போ 0 வருமா? 4 5×20. ஸோ 34 × 5 170. ஸோ 170. ஓகேங்களா? ஸோ 5 டைம் வரும். இங்கே 0. கிடச்சிருக்கக்கூடிய HCF 34 தான். ஓகேங்களா? இதுக்கு கிடச்சிருக்கக்கூடிய HCF என்ன? 34 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன? 17 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பர் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இந்த 2 நம்பர் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இன்னொரு நம்பர் விட்டுருக்கும்ல. ஸோ இது கிடச்சிருக்கக்கூடிய HCF கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த நம்பரோட நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, அது கிடச்சிருச்சு. 34 கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு 34 அப்படிங்கிறது ஆன்சர் கிடையாது. இன்னொரு நம்பர் நம்ம விட்டுட்டோம். ஸோ இந்த பெரிய நம்பர்னால் ஸோ நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மீதியை ஸோ நம்ம இதால் வகுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 34 எத்தனை டைம் வரும்? 4 டைம் வருமா? 4 16. ஸோ மீதி 1 4 12. ஸோ 136 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் கழிச்சா 8 85 கிடைக்குமா? 85 நமக்கு கிடைக்கும். ஸோ 85ங்கிறது பெரிய நம்பர். ஸோ இந்த 34 நம்ம வகுக்கணும். சரிங்களா? 34 வகுத்தோம் அப்படின்னா ஸோ 2 டைம் வந்தால் 68 அப்படிங்கிறது கிடைக்கும். 68 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 15ல் 8 போச்சுன்னா எவ்வளோப்பா? 7. ஸோ அடுத்தது 7 6 போச்சுன்னா 1. ஸோ 17 அப்படிங்கிறது கிடச்சி. ஸோ இந்த நம்பர் நம்ம இங்கே கொண்டு போய் போடுறோம். 34. ஸோ 2 டைம் வந்தால் 34. ஸோ 34 பார்த்தீங்கன்னா கேன்சல். ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய ஆன்சர் 17. ஸோ இதற்கான ஆன்சர் HCF என்ன அப்படின்னு கேட்டால் 17. ஸோ என்ன சார் இவ்வளோ பெருசாக இருக்குது சம் அப்படின்னு பயப்பட வேணாம். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சரை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சம்மை வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ நான் ஆப்ஷன் சொல்லிட்டேன். சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து 17, பி வந்து 18, சி வந்து 19, டி வந்து 20. இதுக்கான ஆன்சர் 17. ஸோ இந்த 17 கொண்டு போய் ஸோ இப்போ நமக்கு இந்த சம் தெரியல அப்படின்னா இது பெருசாக போட்டு பார்த்து மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் கொண்டு போய் இந்த நம்பரால் வகுத்து பாருங்கள். கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா ஒரே மீதி ஸோ ஒரே நம்பரால் இது வந்து வகுக்கும். ஓகேங்களா? ஸோ வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நமக்கு HCF ஸோ அப்படிங்கிறது வரும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்மு, டஃப்பான சம்மு. ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சம்மு. ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். ஸோ இந்த ஹோம்ஒர்க் சம்மை நீங்கள் போட்டு ஆன்சரை சொல்லுங்கள். என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 29, ஸோ பி 27, சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 54, டி வந்து பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன். ஸோ இதுக்கான என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோருடைய நேமும் நான் வந்து பார்ப்பேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ இந்த 2 நம்பர் எடுத்து வகுத்து பார்த்துட்டு வரக்கூடிய மீதியை இந்த நம்பரால் வகுத்து அப்படி நீங்கள் போடுங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ மிகப்பெரிய எண். ஸோ இந்த கொஷினோட ஃபுல் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்ற எண்களின் மிகப்பெரிய எண். ஸோ மிகப்பெரிய எண்ணா என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஸோ மிகப்பெரிய அப்படின்னா ஆன்சர் சரி தான் வரும். ஸோ மிகச்சிறிய நமக்கு தெரியும். ஸோ மிகச்சிறிய எண் அப்படின்னா மிகச்சிறிய எண்ணா LCM கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகேங்களா? மிகச்சிறிய எண் என்னன்னா LCM, மிகப்பெரிய எண்ணா HCF. ஸோ இது கொஷின் வரும்போது தெளிவாக சொல்கிறேன்.
ஸோ அடுத்த கொஷின், ஸோ ஆர்எஸ் அகர்வால் இருக்கக்கூடிய அடுத்த கொஷின். ஸோ இதில் இருக்கிற எல்லா சம்ஸ் எல்லா கொஷினுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துறேன், நானே ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். ஸோ ஹோம்ஒர்க் சம் உங்களுக்கு நிறைய கொடுப்பேன். ஸோ அந்த ஹோம்ஒர்க் சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹோம்ஒர்க் சம் தெரியலாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்சிஎம் ஹெச்எஃப் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம லைவில் எல்லா சம்மும் திரும்ப ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி, ஸோ கவலைப்பட வேணாம். ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க, 8:11 சொல்லிட்டு 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹச்சிசிஎஃப் அப்படின்றது 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த ஹச்சிசிஎஃப் எடுத்துகிட்டு போய் இந்த 2 நம்மளால் பெருக்கணும் அப்படின்னா அந்த 2 நம்பர் கிடச்சிரும். ஸோ 8 × 6, ஸோ 11 × 6, ஸோ அதான் 2 நம்பர். 7 6 36, 7 8 48, ஸோ 8 48, ஸோ 11 66, ஸோ அதான் இந்த 2 நம்பர். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஹச்சிசிஎஃப் கொண்டு போய் ஸோ 2 நம்பரோட பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் தான். ஸோ அந்த 2 நம்பர்கள் இது. ஸோ அந்த 2 நம்பரில் பெரிய எண் எது கேட்டாங்கன்னா 66, ஸோ சிறிய எண் வந்து பார்த்தோன்னா 48. ஸோ இதோட கூடுதல் என்னன்னு கேட்பாங்க, ஸோ இதோட கழித்தல் என்னன்னு கேட்பாங்க. சேம் மெத்தட், ஹச்சிசிஎஃப் கொடுத்துருந்தா டைரெக்டாக அந்த நம்பரில் பெருக்கிறோம். ஸோ இதே போல் ஒரு சம் இந்த குரூப் 4 2025 இதே போல் ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு வரும். அந்த சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ நம்பர் மாறாமல் அப்படியே இருக்குது அந்த சம்மு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சிம்பிளான கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் போனோம். மீப்போ கொண்டு போய் அதில் பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு வந்து நான் எழுதி வச்சுக்க சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதில் ஒரு ஃபார்முலா இருக்கும், 2 எண்களின், ஓகேவா, 2 எண்களின் பெருக்கல் பலன். ஓகேவா? 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஸோ ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஸோ ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் அப்படின்னு இருக்கும். அதாவது மீப்போவா, ஓகேங்களா, மீப்போவா இன்ட்டு மீப்போமா அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ 2 நம்பர் ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கொஷின் கேட்குறேன்னா அந்த கொஷினை வச்சே நம்ம கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தான் கேட்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ ஃபார்முலாவே தேவையில்ல, கொஷினை பார்த்தோன்னே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்துடலாம். ஸோ 2 எண்களின் மீப்போவா, ஓகேவா, 2 எண்களோட ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச்சிசிஎஃப் என்னென்னா 7 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 210 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 210. ஸோ அதில் ஒரு எண், ஓகேங்களா, ஒரு எண் 35. ஸோ எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனில் மற்றொரு எண் என்ன? ஸோ நமக்கு தெரியும், ஓகேங்களா, ஒரு எண் கொடுத்துட்டாங்க, கண்ணை மூடிட்டு ஒரு எண் 35 இன்ட்டு இன்னொரு எண் நமக்கு என்னப்பா தெரியாது, அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்குறது என்னப்பா ஈக்குவல் டு போட்டோமா. ஸோ ஹச்சிசிஎஃப் 7, எல்சிஎம் என்னது 210. இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஓகே, 1 7 7, 5 35. ஸோ 1 5 5, 4 5 20, 2 5 10. ஸோ பி திஸ் இஸ் ஆன்சர் ஈக்குவல் டு 42. சிம்பிளாக போடலாம். கொஷினை பார்த்தோன்னே தெரியும் இந்த மாடலில் தான் இந்த சம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் நம்ம சம்மே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு எண் 35, இன்னொரு எண் தெரியாது. ஸோ எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிசிஎம் கொடுத்துட்டாங்க, கண்ணை மூடிட்டு அப்படியே அடிச்சுட்டு போட்டிங்கன்னா ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது நான் தரேன், போடுங்க. ஸோ 2 எண்களோட எல்சிஎம், ஓகேங்களா, 2 எண்களின் எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2310, சரிங்களா. ஸோ அதோட ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா ஹச்சிசிஎஃப் வந்து 30, ஓகேங்களா, ஹச்சிசிஎஃப் வந்து 30. ஸோ ஒரு எண் வந்து பார்த்தோன்னா 210, ஓகேங்களா. ஸோ எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மற்றொரு எண் என்ன, மற்றொரு எண் என்ன அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நான் ஆப்ஷன் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதான் இதுக்கான ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ ஆன்சரை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.
ஸோ இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் சிம்பிளான கொஷினை பார்த்தோன்னே இதெல்லாம் வந்து கொஷின் பண்ணால் ஒரு மார்க் நம்ம பேக்கெட்டில் இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கொஷின்லாம் தப்பு பண்ணவே கூடாது. ஸோ ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போயிடலாம் வாங்க. மாடல் 4 பேராகிராஃப் டைப் கொஷின். பேராகிராஃப் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப் இந்த டைப் தான். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது சரிங்களா. ஸோ 3 உருவங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். ஸோ 3 உருவங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு உருவமும் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 36 லிட்ரு, ஸோ இன்னொன்று வந்து 45 லிட்ரு, ஸோ இன்னொன்று 72 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ கொள்ளளவு எண்ணெய் நிரப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து உருவங்களையும் சரியாக அளக்கும் மிகப்பெரிய, ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மிகப்பெரிய அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அனைத்து உருவங்களையும் சரியாக அளக்கும் மிகப்பெரிய அளவு எது? ஸோ மிகப்பெரிய அளவு யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், 3 உருவங்கள் 36 லிட்ரு, 45 லிட்ரு, 72 லிட்டரு எண்ணெய் வந்து நிரப்பப்பட்டுள்ளது. ஸோ சரியாக அளக்கும் மிகப்பெரிய அளவு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய பொது வகுத்தினா என்ன சொன்னோம்? HCF கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எடுத்து எழுதுங்க கீழே 72. HCF என்ன? ஸோ 3ஆல் வகுப்படுமா? ஸோ பார்த்தாலே தெரியுது. 1 3 2 3 6. ஸோ 1 3 5 3 5, அடுத்தது 2 3 6, மீதி 1. ஸோ 4 3 12 அவ்வளோதான். ஸோ மீண்டும் 3ஆல் வகுப்படும். 4 3 12, 5 3 5, 8 3 24. ஸோ 4 8 இருக்குது, 2ஆல் வகுப்படும். 5ங்கிறது 2ஆல் வகுப்படாது. ஸோ காமன் நம்பர் எதுவுமே இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சரு 3 × 3 ஆன்சர் = 9 லிட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் 9 லிட்டர். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மிகப்பெரியனா HCF, மிகச்சிறிய அப்படின்னா சரியாக சமமாக அளக்கும்னா LCM. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடான சம் இது கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. 12 15 ஓகேங்களா. 12 15 20 27 ஸோ ஆகியவற்றை மிகச் சரியாக வகுக்கும் மிகச்சிறிய எண் என்ன? ஸோ மிகச்சிறிய எண் என்ன? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஸோ எந்த ஒரு கொஷினுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறத விட RS அகர்வால் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மிகச்சிறிய எண் எது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ மிகச்சிறிய எண். ஸோ இதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ A ஆப்ஷன் 360, ஸோ B ஆப்ஷன் 540, C ஆப்ஷன் 640, ஸோ D ஆப்ஷன் 720. மிக சிறிய எண். ஸோ இதோட ஆன்சர் எது அப்படிங்கிறது ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். நான் மிகப்பெரியனா என்னன்னு சொல்லிட்டேன், மிகச்சிறியனா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ சிம்பிளான கொஷின். ஸோ நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி சீக்கிரமாக ஆன்சரை வந்து போட்டுருங்க. ஓகேவா. ஸோ அடுத்த சம் போயிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கட்டாயமாக ஆன்சரும் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. இந்த சம் கேட்டால் அப்படியே போட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ கொஷின் என்னன்னு பாருங்கப்பா. ஸோ 4 மின்சாதனங்கள் ஒன்று 30 நிமிஷம் ஓகேங்களா. ஒரு மின்சாதனம் 30 நிமிஷம். ஸோ இன்னொரு மின்சாதனம் 1 மணி நேரம். ஸோ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்பா? 60 நிமிஷம். ஸோ அதை நம்ம நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இன்னொரு மின்சாதனம் பாருங்கள் 1.5 மணி நேரம் ஓகேங்களா. 1.5 மணி நேரம்னா என்னப்பா? 1 மணி நேரத்துக்கு 60, அப்போ 1.5 மணி நேரத்துக்கு 90 சரிங்களா. ஸோ அதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ 1.25 மணி நேரம் சரிங்களா. 1.25 மணி நேரம்னா என்னது? ஸோ 60, அதுக்கப்புறம் என்னப்பா 1.25 மணி நேரம்னா 1:45ங்களா. ஸோ 1 மணி நேரம் 45 நிமிஷம். 1 மணி நேரம் 45 நிமிஷம். ஸோ 60 கூட ஒரு 45 கூட்டிங்கன்னா 105 நிமிஷம் ஓகேங்களா. 60 கூட 45 கூட்டினா 105 நிமிஷம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ எல்லா சாதனங்களும் பகல் 12 மணிக்கு சரிங்களா. ஸோ பகல் அதாவது மார்னிங் ஸோ 12 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சேர ஒலித்தால் மீண்டும் எத்தனை மணிக்கு அனைத்தும் ஒரு சேர ஒலி எழுப்பும் சரிங்களா. ஸோ இதில் LCMும் கொடுக்கல, HCFும் கொடுக்கல, மிகச்சிறிய மிகப்பெரிய எதுவுமே கொடுக்கல. ஸோ எதுவுமே கொடுக்கலனா கண்டிப்பாக அங்கே LCM மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தால் எல்லா இதுக்குமே LCM தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அனைத்தும் ஒரு சேர, ஸோ அந்த வார்த்தை முக்கியம். அனைத்தும்
ஒரு சேர ஒன்றாக ஒலித்தால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு என்னப்பா கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதை தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறத நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு கொஸ்டின் எடுத்து இங்கே எழுதிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ 1 3 3 ஸோ 2 3 6 3 9 ஓகேங்களா? 3 9 5 5 ஓகேவா? ஸோ இப்போ 5 எப்படி அடிக்கலாமா? ஸோ 5 எப்படி அடித்தா 2 5 10 4 5 20 6 5 30 7 5 35. எல்சிஎம்னா என்னப்பா? 1 வரையும் அடிச்சுட்டே வரணும். அப்போ 2 1 2 2 4 3 2 6 ஸோ 7. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ பாருங்கள், I 2 10ங்களா? ஸோ 5 எவ்வளோ? 30 3 2 6 ஸோ 6 18 180 ஸோ இன்ட்டு 7 சரிங்களா? 0 8 7 56க்கு 6 மீதி 5 ஸோ 1 7 7 5 எவ்வளோ? 12. ஸோ 1260 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ண இல்லைங்களாப்பா? ஸோ அதை என்ன பண்ணணும்? அந்த நிமிடத்தை டிவைடட் பை 60 அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? டிவைடட் பை 60. ஸோ 0 0 கேன்சல். ஸோ 1 6 6 2 6 12 1 6 6 கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் 21. ஓகே. ஸோ காலை 21 ஓகேங்களா? அதாவது மார்னிங் 12 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். ஸோ அப்போ 21 மணி நேரம் கழித்து எத்தனை மணி நேரம் ஒலிக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஷின். ஸோ இந்த 12ஓட 21 ஆட் பண்ணி நீங்கள் அந்த கடிகார திசையில் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னு கரெக்டாக வரும். ஸோ இல்லை அப்படின்னா இந்த 21ல் ஸோ இந்த 12 கழித்தோம் அப்படின்னா நமக்கு 9 மணி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மார்னிங் ஓகேங்களா? காலை ஸோ மார்னிங் 9 AM என்பதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ 9 AM அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியம், மார்னிங் AM. ஸோ இந்த 12 இந்த 22 கூட்டி பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் இந்த 9 AM அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரே அளவு சமமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரே அளவுன்றனால ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சி வர ஆன்சரோட ஸோ நம்ம நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணனால வர ஆன்சரோட இதை வந்து வகுக்கிறோம். ஸோ வகுத்தா 21 கிடைக்குது. ஸோ இந்த 21லேருந்து இந்த மார்னிங் 12 அவங்களே கொஷின் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மார்னிங் 12 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 9 AM அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஆன்சர் 9 AM. ஸோ புரியாதவங்க இந்த கொஷின் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 595 292. ஸோ 595 252. ஸோ 595 252 இதோட HCF என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய மெத்தட் படி 595. ஸோ சின்ன நம்பர் வெளியே வச்சுக்கணும். ஸோ ஒரு டைம் வருமா? 2 டைம் வரும். ஸோ 2 2 4 I 2 10க்கு 0 மீதி 1 2 4 4 1 5. ஸோ 504 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ 504. ஸோ 1 இந்த 9 அப்படியே இருக்கும். ஸோ இந்த 252 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ இப்போ 3 டைம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 9 27 3 டைம் வராது, 2 டைம் தான் வரும். ஸோ 2 9 2 18 அப்போ 182 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. 0 5ல் 8 போச்சுன்னா எவ்வளோப்பா? 7 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே 91 எடுத்து இங்கே போட்டுரும். ஸோ ஒரு டைம் ஒரு 70. ஸோ அப்போ 1 21 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 70 இங்கே போயிடும். ஸோ 21 70ல் எத்தனை டைம் வருதுன்னு பார்க்குறோம். 21 இன்ட்டு 5 I 2 10. ஸோ 105 போகுது. 21 இன்ட்டு 3. ஸோ 3 2 6. ஸோ 63 ஓகேங்களா? 63 வருது. 3 டைம் போட்டால் 63 வருது. ஸோ நமக்கு மீதி இருக்கக்கூடியது என்னப்பா? மீதி 7 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ அடுத்தது இந்த நம்பர் இங்கே போடணுமா? 21. ஸோ 7 இங்கே 21 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எத்தனை டைம்ப்பா? 3 டைம் போட்டால் 21. ஸோ கேன்சல் ஆகிற வரையும் நம்ம அடிச்சுட்டே வரணும். ஸோ அப்போ நம்முடைய ஆன்சர் HCF = 7. HCF = 7 அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ இல்லை இந்த மெத்தட் எனக்கு புரியல அப்படின்னா பாருங்கள். ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸோ 7 9 15 ஸோ 18 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து 7ஆல் வகுக்கலாம். ஸோ இப்போ 595 252 7ஆல் வகுக்கலாம். ஒரே மீதி வருதான்னு பார்க்கலாம். சரிங்களா? 8 7 56 மீதி 3 இருக்கும். 5 7 35. ஸோ அப்போ இது வகுப்படுது.
1 2 14 3 21 சரிங்களா. 3 21 மீதி 4 இருக்குது. 6 42. ஸோ அப்போ இது ரெண்டுமே வகுப்படுது ஒரே மீதி. ஸோ அதுக்கான ஆன்சர் 7. ஸோ சிம்பிளான மெத்தட். ஸோ எது அப்படின்னா ஆப்ஷனை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதில் வரல எனக்கு தெரில டைம் ஆகுதுன்னா ஸோ பெரிய நம்பர் உள்ளே வச்சுட்டு சின்ன நம்பர் வெளியே வச்சுட்டு ரெண்டையும் வகுத்து பாருங்கள். கட்டாயமாக ஆன்சர் வரும். கடைசியில் 1 வரை டிவைட் பண்ணோம். ஸோ கடைசியாக இருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மு. ஸோ அதே மாதிரி பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் வகுத்து பார்த்தாலும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஆனால் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மெத்தட் நம்ம எப்பவும் சொன்னது போல் இந்த 43 56 ஸோ உள்ளே போட்டு சின்ன நம்பரை 14 85. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சம்க்கு ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. இணைப்பகா எண்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஏதோ ஒரு 2 நம்பர் இப்போ 7 11. ஸோ இதோட ஒரு 2 நம்பர் இதோட HCF = 1. ஸோ இதோட HCF 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் இணைப்பகா எண். இதோட HCF என்னப்பா? ஸோ 7 11 காமனாக ஏதாவது வகுக்கக்கூடிய நம்பர் இருக்கா? ஸோ எதாலையும் வகுக்க முடியாது. ஸோ இதில் HCF என்னன்னு கேட்டால் 1. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ கட்டாயமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 9 11. ஸோ இது என்னப்பா? இதோட HCF 1 அவ்வளோதான். ஸோ இணைப்பகா எண் இதுதான். ஸோ 9 18. ஸோ இதோட HCF என்ன 1 வருமா? கட்டாயமாக வராது. அப்போ இணைப்பகா எண்கள் இது இல்லை. ஓகேவா. ஸோ பகா எண் பகு எண் அது நம்ம பிறகு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 14 35. ஸோ இது 7ஆல் வகுப்படுமா? கட்டாயமாக வகுப்படும். 2 7 14 5 35. ஸோ 2 5 வரும். ஸோ இங்கே 18 இருக்குது, இங்கே 25 இருக்குது. இது 5ஆல் வகுப்படும், இது 3ஆல் வகுப்படும். ஸோ இது 2ஆல் வகுப்படுச்சுன்னா இது வகுப்படாது. அப்போ இதுக்கான ஆன்சர் பி. இது HCF எதுக்கு 1 வருதோ அதுதான் இணைப்பகா எண். சரிங்களா. அதை இதில் சொன்ன போல் அதுதான் இணைப்பகா எண். ஸோ 31 93 வகுப்படுமாப்பா? ஸோ 33 ஓர் 33 33. ஸோ 3 டைம் 33 போட்டிங்கன்னா 93 வரும். ஸோ அப்போ இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இங்கேயே 2 இருக்குது, இங்கேயே கடைசியில் 2 இருக்குது. கட்டாயமாக இது 2ஆல் வகுப்படும், இதுவும் கிடையாது. ஸோ ஒரு நம்பர் வேறொரு எண்ணாலையும் ஸோ இன்னொரு நம்பர் மற்றொரு எண்ணாலையும் வகுப்படுது. ஸோ ரெண்டும் சேம் ஒரே நம்பரால் வகுப்படும். HCF 1 அப்படிங்கிறது கட்டாயமாக வரும். ஸோ அதுதான் இணைப்பகா எண். ஸோ 18 25 இதை வந்து பார்த்தீங்கன்னா HCF 1. ஸோ அதனால் இணைப்பகா எண்களுக்கான ஆன்சர் 18 25 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ எப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இது 3ஆல் வகுப்பட்டால் இது 5ஆல் வகுப்படும். ஸோ இது 5ஆல் வகுப்பட்டால் 3, இது 2ல் வகுப்படுச்சுன்னா இது 5ஆல் வகுப்படும். ஸோ வெவ்வேறு எண்ணால் வகுப்படுது. அதனால தான் இணைப்பகா எண் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 பகா எண்களோட HCF என்ன அப்படின்னு கேட்டால் 1. ஸோ மறக்காமல் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. சரி ஓகேப்பா. இன்னும் நிறைய சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா. நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி 10 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிமேல் லைவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 சம் வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஹோம்ஒர்க் சம் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ எல்லா சம்ஸும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுற எல்லாருமே உங்களுடைய நேம் எழுதி ஸோ எத்தனை சம் என்னென்ன சம்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுடைய நேம் வந்து நோட் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு தனி குரூப் க்ரியேட் பண்ணி ஸோ என்னுடைய தனி கைடன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ போக போக இன்னும் நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே பயங்கரமாக ஷார்ட்கட் உங்களுக்கு போட்டு தரேன். ஸோ கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் அடிக்கணும், அது பேர் தான் ஷார்ட்கட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவு சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.